சட்டப்பேரவையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன் நேற்று ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் தெரிவித்ததாவது: மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்துக்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியுள்ளது. மாநில அரசின் அனுமதியின்றி முக்கிய கனிமங்களுக்கான உரிமங்களை மத்திய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த 2023 அக்டோபர் 3ஆம் தேதி தமிழக அரசு வலியுறுத்தியும் மத்திய அரசு ஏல நடவடிக்கை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது. டங்ஸ்டன் உரிமம் வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரை கோயில்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி வட்டெழுத்துகள், பஞ்சபாண்டவர் படுக்கைகள் போன்ற பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியதாகவும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமாகவும் உள்ளது. இதை கருத்தில் கொண்டு இப்பகுதியை பல்லுயிர் பெருக்க தலமாக தமிழக அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு அறிவித்தது. இதை சுட்டிக்காட்டியும் கூட அந்த பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு உரிமம் அளித்துள்ளதை தமிழக அரசும் மக்களும் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வு காரணமாக இதை எதிர்த்து பல போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இப்பகுதியையும் இந்த பகுதி மக்களையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய மத்திய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு பிரதமரை முதல்வர் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனே ரத்து செய்யவும், மாநில அரசுகளின் அனுமதி இன்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். இதையடுத்து விவாதத்துக்கு பிறகு தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது.